வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணியை விஜயா கூப்பிடுறாங்க. இங்கே ரோகிணி நினைக்காங்க, நம்ம நகை கொடுத்ததுனால ஆன்ட்டிக்கு நம்ம மேலே உள்ள கோவம்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் போகிறாங்க. ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க, இங்கே பாரு ரோகிணி, உன் நகையை வாங்கிட்டா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நினச்சிடாத. நீ பெரிய கோடீஸ்வரி, கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு என்கிட்ட ஏமாத்தினேன். அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன் அவங்ககிட்ட, அதை நீ செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் ஆன்ட்டி, எங்கள் அம்மா இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு, நீ வேலைக்கு போகிறல்ல, அந்த வேலையெல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கு மட்டும் போ. அப்படி போகிற அமௌண்ட்டுக்கு நீ என்ன செய்ய, இந்த மாதிரி நிறைய நகை எடுத்துக்கொண்டு ஏங்கிட்டதா நான் பத்திரமா வச்சுருக்கிறேன். நாளைக்கு மனோஜ் எதிர்காலத்துக்கு அது உதவும் அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி, நான் உழைக்கிற உழைப்பு, அப்புறம் நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களுக்கு தான் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் என்கிட்ட பேசாத, நான் சொன்னது மட்டும் செய் அப்படிங்கிறாங்க. சரி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாங்க. அப்போ ஒரு வகையில் ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா ஆன்ட்டி எந்த வகையிலும் நம்மகிட்ட பேசவே இல்லை. இப்போ நம்ம சம்பாரித்து கொடுத்தோன்னா வாயை பொழுந்துட்டு வாங்குதில்ல, இன்னும் போக சரியாயிடும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போது ரோகிணிக்கு மறுபடியும் ஒரு கால் வருது. கால் வந்தோன்னா, இந்த மாதிரி ஒரு காதல் கல்யாணம், நீங்கள் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் பார்லரில் தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. சாரிங்க, நீங்கள் அவங்களையும் கூப்பிட்டு நீங்களும் வாங்க, ஃபீஸ் தந்துடுதோம் அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறாங்கள மீனா, அவங்களுக்கு சரியாகவே பண்ண தெரியாது, நான் வேற ஆளை கூட்டி வரேன்னு சொல்லி ரோகிணி வேறு டெக்கரேஷன் பண்ணுறவங்க நம்பரை கொடுக்காங்க, சிந்தாமணி நம்பர் கொடுக்காங்க. சிந்தாமணி அந்த டெக்கரேஷன் வேலையை முடிச்சு கொடுக்காங்க. இங்கே பார்லர் வேலையை இவங்க முடிக்காங்க. அப்போ பணத்தை வாங்கினோன்னே சிந்தாமணி சொல்லுதாங்க, என்ன ரோகிணி, உனக்கும் அவங்கள பிடிக்காதா அப்படிங்கும்போது, சுத்தமாக பிடிக்காது. எனக்கு பார்லர் வேலை வர்ற இடத்துலலாம் உங்களுக்கு டெக்கரேஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு டெக்கரேஷன் வேலை வர்ற இடத்துல பூரா எனக்கு பார்லர் வேலை கொடுங்க, நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, உனக்கு கமிஷன் என்னால் முடிஞ்சது பிடி அப்படின்னு சொல்லி ஒரு 20,000 கொடுக்காங்க. இவங்ககிட்ட ஒரு 80,000 இருக்குது. இதை வச்சு நேராக 1,00,000 நகை எடுக்காங்க. நகை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி, இப்போ திடீர்னு ஒரு ஆஃபர் வந்துச்சு, அதில் 1,00,000 கிடச்சி, அது நகை எடுத்து வந்திருக்கேன் அப்படிங்கும்போது விஜயா சிரிக்கிறாங்க. இதே மாதிரி ரெகுலராக நகை எடுத்து கொண்டு கண்டானே அப்படின்னு சொல்லிட்டு நகை வாங்கி கொண்டு ரூமில் வச்சுக்கிறாங்க. இதை மீனா பார்த்துட்டு முத்து கால் பண்ணி சொல்கிறாங்க, ஏங்க இந்த ரோகிணி ஒவ்வொரு வாட்டி நகை எடுத்துக்கொண்டு அத்தைட்ட கொடுக்குது அப்படிங்கும்போது, மீனா அவனுக்கு புரியலையா, இந்த பார்லர் அம்மா பக்கா ஃப்ராடு, எப்படியாவது அம்மா பழையபடி அந்த ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கு. என்னவும் பண்ணுறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நம்ம ஏதாவது சொல்ல போனால் பொறாமையில் பேசுகிறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உடனே அதுக்கு மீனா, அதுவும் சரிதாங்க, நம்மளுக்கு தேவையில்லாத வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க. பார்வதி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி இப்போ உழைக்கிறது எல்லாமே நகையாக்க ஆரம்பிச்சிட்டா, அது எல்லாமே என்கிட்ட தான் கொண்டு தாரா அப்படிங்கும்போது, நீ அந்த அளவுக்கு வச்சுருக்க, அப்படி பண்ணாத. என் மருமகளையும் முதல்ல பிடிச்சி தான் பார்த்து காமிச்சேன், அதுக்கப்புறம் பார்த்தா மகனை கூப்பிட்டு போயிட்டா, அதே மாதிரி மனோஜை கவர் பண்ணி கூப்பிட்டு போயிட்டான்னு நீ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கும்போது, மனோஜ் என்றைக்குமே என் பேச்சு தான் கேட்பான் அப்படிங்கிறாங்க. நீ வேணா அப்படி நினச்சிட்டு இருக்க வேண்டியதான், மற்றபடி அவன் சொல்லலாம் கேட்க மாட்டான், அவன் முன்னாடி சொல்லி தான் கேட்பான் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ் நம்பர் பிஸின்னு வருது. அப்புறம் ஒருவேளை ரோகிணிகிட்ட பேசுவானோ அப்படின்னு சொல்லி ரோகிணி ரூம் பக்கத்தில் போகிறாங்க. அங்கே ரோகிணி மனோஜ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரியான கடுப்பாயிடுது. நேராக ஒரு ஆட்டோ பிடிச்சி மனோஜ் கடைக்கே போயிருந்தாங்க. என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா, கடையில் உள்ள வரவு செலவு எல்லாமே ரோகிணி தானே முன்னாடி பார்த்தாமா, அதனால் இங்கேருந்து அக்கௌண்ட்டில் பணம் போடுறது எல்லாமே அவளுக்கு தான் போகும் அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிற, உன் கடையில் ஜாமான் வாங்குறவங்க பணம்லாம் அவளுக்கு போகுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவளுக்கு தான் போகும். முன்னாடி சொன்னால் என் அக்கௌண்ட்லேயே மட்டும் இருந்துச்சுன்னா நிறைய பணம் வந்த மாதிரி காட்டுவாங்க, அது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அக்கௌண்ட்டில் ஏறுற மாதிரி பண்ணோம்மா அப்படிங்கிறாங்க. டேய், அப்போ அவளுக்கு தான் பணம் எல்லாம் போகுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவளுக்கு தான் போகும் அப்படிங்கிறாங்க. சரி, கடையில் வியாபாரத்தில் உள்ள பணத்தெல்லாம் திருப்பி தருவாளா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொடுத்துருவாம்மா, கரெக்டாக கொடுத்துருவா அப்படிங்கும்போது, இன்னும் அவளை நம்பாத, அவள் ஏகப்பட்ட பொய் சொல்கிறான், அதனால் இன்னமும் உன் கடையில் வியாபாரம் நடக்கிற பொருளுக்கு ஏன் அக்கௌண்ட்டில் பணம் ஏறுறது மாதிரி பண்ணு அப்படிங்கும்போது, ஏம்மா அதான் ரோகிணி அக்கௌண்ட்டு கரெக்டாக போயிருதில்ல அப்படிங்கிறாங்க. டேய், அவள் ஒருவேளை அந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தராமல் இருந்தால் என்னடா செய்வே, ஏற்கனவே அவள் பொய் சொல்கிறவா, வேறு யாருக்கும் கொடுத்துட்டான்னா அப்படிங்கும்போதும்மா, நீங்கள் சொல்லுவது சரிதாம்மா, ரோகிணி அப்படி பண்ணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அவங்களுக்கே வருதுமா, நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படிங்கிறாங்க. இங்கே உடனே ஒரு ஆள் ஒரு 2-3 லட்ச ரூபாய்க்கு சாமான் வராங்க. அப்போ விஜயா தன்னுடைய நம்பருக்கு போடுங்காங்க. அந்த பணத்தை விஜயா அக்கௌண்ட்டுக்கு போகுது. விஜயா அக்கௌண்ட்டில் பணம் நல்லாவே சேருது.
விஜயா நினைக்காங்க எல்லாத்தையுமே நம்ம பணம் எடுத்து சேர்த்துட வேண்டியதான். மனோஜுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது. நம்ம அவனை வந்து கடன்லேருந்து மீட்கணுன்னாலும் சரி தான், அவனை பெரிய குபேரனை ஆக்கணுனாலும் சரி தான், நம்ம அக்கௌண்ட்டில் சேர்த்துட்டோம்னா நம்ம பணம் பூரா மனோஜுக்கு தானே போகும். நம்மளுக்கு அப்புறம் நம்ம அதை நகையை ஆக்கிடுவோம். அப்போ தான் நகை விலை கூட்டிகிட்டே போதே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. உடனே டேய் மனோஜ், இப்போ சொல்கிறது தான், ரோஹிணிக்கு தேவையில்லாமல் நீ ஃபோன் பண்ணி பேசக்கூடாது. ஒன்று, ரெண்டாவது இப்போ அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டா வச்சுட்டான்னு தானே அவட்ட கேட்க, இனிமேல் எதனாலும் ஏன்ட்ட கேளு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்றாங்க. இங்கே அசோக் ஃபோன் பண்ணி ரோஹிணிக்கு சொல்லுதாங்க, மேடம் நம்ம வந்து ஃபர்னிச்சர் கடையில் எந்த பொருள் யார் வாங்கினாலும் அக்கௌண்ட்டில் போடுறது உங்களுக்கு வராது, உங்கள் ஆன்ட்டிக்கு தான் போகும் அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அங்கே வந்து பேசி அவங்க அக்கௌண்ட்டில் போட வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது மனோஜ் கால் பண்ணுறாங்க. மனோஜ் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் அவங்க பஞ்சாதி உங்கள் கடையில் உள்ள வருமானம் எனக்கு தானே வரணும், எதுக்கு உங்கள் அம்மாவுக்கு போகுது அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க, நீ நிறைய பொய் சொல்லியிருக்க, எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசாத, எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்கல அப்படிங்கும்போது, பிடிக்கலையா, நான் வேலை செஞ்சதில் பொருள் வாங்கி கொடுக்குறதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க, அப்போ என்ன மட்டும் பிடிக்கலையா அப்படிங்கும்போது, நீ அவ்வளோ பொய் சொல்லியிருக்க, நீ என்கிட்டயாவது பொய் சொல்லாமல் வந்துடணும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்காத, வீட்டில் எல்லாருமே போய் சொல்கிறது தான், பேசுகிறது தான், வைக்கிறது தான், எல்லா புருஷன் முன்னாடியும் நடக்கிறது தான், ஆனால் நீ ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அம்மா பேசி தான் கேட்பேன், இனிமேல் வந்து நான் சரியாக ஃபோன் பண்ண மாட்டேன், அதுபோக ஃபர்னிச்சர் கடையில் உள்ள வருமானம் எல்லாமே எங்கள் அம்மா அக்கௌண்ட்டில் தான் போகணும், என் அக்கௌண்ட்டில் வந்தால் தானே பிரச்சனைன்னு சொன்னேன், இப்போ எங்கள் அம்மா அக்கௌண்ட்டில் வந்தால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாரு, உங்கள் அம்மா அக்கௌண்ட்டில் தான் போகுதுன்னு வச்சுக்கோ, திடீர்னு உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுனா அந்த பணம் பூரா யாருக்கு போகும் அப்படிங்க, எனக்கு தான் வரும் அப்படிங்கிறாங்க. இப்படி நினச்சிட்டு உனக்கு மட்டும் போகாது, முத்துக்கும் ரவிக்கும் போகும், அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கடைசியில் நீ சீரழிவ, உங்கள் கடங்காரங்க உன்னையே தான் கேட்பாங்க அப்படிங்கும்போது, என்ன சொல்கிற ரோஹிணி அப்படிங்கிற, ஆமாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, ரோஹிணி அக்கௌண்ட்டுக்கு நீ பணம் அனுப்புனா அவள் அதை யாருக்காக கொடுத்துடக்கூடாது, அவள் ஏகப்பட்ட பொய் சொல்லுவாள், அதனால் அவள் அக்கௌண்ட்டு போகக்கூடாது, என் அக்கௌண்ட் தான் அனுப்புன்னு சொன்னாங்க, நான் அம்மாட்ட இன்றைக்கி சொல்கிறேன், அம்மா உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் முத்துக்கும் ரவிக்கு தான் போகணுன்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறா, என்னம்மா பண்ணுறது நான் கேட்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், இவ்வளோ படிச்சிருந்தவங்களுக்கு அறிவே இல்லையே அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ஃபோனை வச்சிடுறாங்க. இவனை எப்படி தான் கையில் எடுக்கணும்னு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி முழிக்காங்க. இப்படி இருக்கும்போது முத்துக்கிட்ட ஒரு ஆள் வந்து கார் ஓட்ட கற்றுக்கிறாரு. அவர் கற்றுக்கிட்டு கார் ஓட்டுற பந்தயத்தில் போயும் கலந்துக்கிட்டு பரிசாக வராரு. வந்தோடனே இது யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அப்படிங்கும்போது, நான் முறையாக வந்து முத்தண்ணாச்சிக்கிட்ட தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன், அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு வச்சார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுதாங்க. அப்போது முத்துக்கு வந்து பயங்கரமாக விளம்பரமாகுது. அப்போ எல்லோரும் முத்தை தேடி வராங்க, அண்ணாச்சி எனக்கு சொல்லிக் கொடுங்க, உனக்கு சொல்லிக் கொடுங்க கார் ஓட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏகப்பட்ட கூட்டம் வீட்டுக்குள்ளே மோதுது. கூட்டத்தை பார்த்தோன்னா விஜயாக்கு, ஏங்க இவ்வளோ கூட்டம் எப்படிங்க வந்துச்சு அப்படிங்கும்போது, எல்லாம் முத்தை தேடி தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க பெரிய ஒரியா எதுவும் பண்ணிட்டு வந்துட்டானா அப்படிங்கும்போது, விஜயா அவன் ஏதாவது பண்ணால் பெரிய ஒரியா, அவன் கார் ஓட்ட யாரோ ஒரு பையனுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தானா, அவன் வந்து கார் ஓட்டத்தில் போட்டியில் பரிசு வந்தானா, அவன் டிவி பேப்பரு எல்லாத்துலேயுமே சொல்லிடுவான் உங்களுக்கு, எனக்கு கார் ஓட்ட சொல்லி தந்தது முத்தண்ணாச்சி தான், முத்தண்ணாச்சி மட்டும் சொல்லி தரலன்னா நான் இன்றைக்கி இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லினோன்னா, அவ்வளோ பேர் எனக்கு சொல்லித்தாங்கன்னு வராங்க அப்படிங்கும்போது, எங்கே இவனாங்க அப்படிங்க, அவனுக்கு திறமல்லையா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து எல்லாரையும் நாளைக்கு வாங்க அப்படிங்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, எல்லோரும் பேரை கொடுங்க அப்படின்னு சொல்லி பேரை கொடுத்து நோட்டில் பயங்கரமாக எழுதுதாங்க. இதை பார்த்து விஜயாவுக்கு, ஏங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்தால் எப்படிங்க வீட்டில் புழங்குது அப்படிங்க. விஜயா அவன் நல்லா இருக்கட்டும் அப்படிங்க. ஏங்க அவன் நல்லா இருக்கான், நல்லா இல்லை, இந்த வீட்டில் யார் வரக்கூடாது, எல்லோரும் வெளியே போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. விஜயா இவ்வளோ பேருக்கு நான் சொல்ல முடியாது, நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. விஜயா சவுண்ட் கொடுத்து யாருக்குமே கேட்கல. மீனா எல்லோரையும் அனுப்புகிறாங்க. மறுநாள்லேருந்து ஒரு நாளைக்கு 30 பேர் 40 பேர் வந்து முத்துக்கிட்ட கார் ஓட்ட கற்றுக்கிட்டுதாங்க. கிட்டத்தட்ட கலெக்ஷன் ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. அப்போ இந்த 12 லட்ச ரூபா வந்து முத்து வந்து அண்ணாமலைட்ட கொடுக்காரு. அப்பா இதில் ஒரு 12 லட்ச ரூபா இருக்குது, இதை எதுக்காக பயன்படுத்துங்கப்பா அப்படிங்கும்போது, முத்து நானும் வந்து மாடியில் ரூம் கட்டு வையி பணம் தரேன், இல்லை அம்மா பணம் தராங்கன்னு சொல்லி பார்த்தோம், ஆனால் நீ கேட்கல, நீ உழைச்ச உழைப்பில் தான் பண்ணுவேன்னு சொன்னேன், இது நீ உழைச்ச உழைப்பு தான்ப்பா, அதனால் அந்த மேஸ்திரி வர சொல்லு அப்படிங்கிறாங்க. மேஸ்திரி வர சொல்லுதாங்க, அவர்கிட்ட காசு கொடுக்காங்க. அண்ணாச்சி மேலே நீங்கள் 4 லட்ச ரூபா கேட்டியோ, என்ன இதில் ஒரு 6 லட்ச ரூபா இருக்குது, நல்லா பெருசாகவே கட்டி கொடுங்க அவங்க கேட்டதை அப்படின்ட்டு அவர் கொடுத்து அனுப்பிடுறாங்க. மீதி 6 லட்ச ரூபா இருக்குது. அந்த 6 லட்ச ரூபாயை நேராக வந்து கொண்டு போகிறாரு அண்ணாமலை வெளியே. இன்னும் விஜயா எங்கெங்கே கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. விஜயா அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நேராக நகைக்கடையில் போய் நகை எடுக்காங்க. நேராக முத்துட்டு வந்து கொடுக்காங்க. முத்து இது முன்னாடி கழுத்தில் போட்டு விடு அப்படிங்கிறாங்க. உடனே போட்டு விடுறா அப்படிங்கிறாங்க. அந்த அளவு மீனா கழுத்தில் போட்டு விடுதாங்க. உடனே பார்த்தீங்களா மாமா, எவ்வளோ பேரோ சொன்னாங்க, என் வீட்டுக்கார் உழைச்சி எனக்கு ஒரு சின்ன தங்கம் கூட போட முடியாதுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் பவுன் கணக்கில் போட ஆரம்பிச்சிட்டாரு,
அது போக மாடியில் ரூம்பே கட்ட முடியாது, அது வேணால் கனவாக இருக்கலாம், 20 வருஷம் ஆகுதோ 30 வருஷம் ஆகுதோ அப்படின்னு அத்தை சொன்னாங்க. எல்லாமே சரி பண்ணியாச்சு அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, என்னடி ரொம்ப இது பண்ணுதியா, உன் புருஷனை மாதிரி ஒவ்வொருத்தராக கார் ஓட்ட சொல்ல வேண்டாம், நம்ம மனோஜ் வந்து லட்சமாக சம்பாத்தியம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கடங்காரங்க 2 பேர் வராங்க. ஏம்மா உங்கள் பையன் மனோஜ் லட்சமாக சம்பாத்தியம் பண்ணுதாரா, அப்போ எங்கள் கடத்தை ஏமா வச்சுக்கிட்டு இருக்காரு, தர வேண்டியதானே, அப்போ ஏமாத்தான் செய்தாரா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படி சொல்லலை, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. பேச்சுக்கு சொன்னீங்களா, என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், எங்களுக்கு வந்து பணம் வேணும், இல்லைன்னா நாங்கள் அவர் சும்மா விட மாட்டோம், இது அவர் சொந்த வீடு தானே, இந்த வீடை நாங்கள் விற்று எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ இது அவன் வீடெலாம் கிடையாது, இது என் வீடு அப்படிங்கிறாங்க. ஐயம்மா அவன் உங்கள் பையன் தானே, உங்கள் பையனுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது, ஆஹா நான் என் வீட்டை யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா உங்களுக்கு அவன் ஆசைமாவன், அவனுக்காக நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி முத்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுறாரு. டேய் நீ வேறு சும்மா இருடா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறார் முத்து, கொஞ்சம் அமைதியாரு, என்னாச்சு உங்களுக்கு எவ்வளோ தரணும் அப்படிங்கும்போது, ஐயா எனக்கு ஒரு 8 லட்ச ரூபா தரணும், இவருக்கு ஒரு 6 லட்ச ரூபா தரணும், எங்களே மாதிரி ஏகப்பட்ட பேர்ட்ட அவர் கடன் வாங்கி வச்சுருக்காரு, திருப்பியே தர மாட்டேக்காரு, ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேக்காரு, நாங்கள் கடைக்குள்ளே போனால் கடைக்குள்ளேயே ஓரமாக ஒளிஞ்சிக்கிட்டு ஆள் இல்லைன்னு சொல்லுதாரு, அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாது அப்படிங்கும்போது மனோஜுக்கு கால் பண்ணுதார் அண்ணாமலை. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது, இப்போ கடையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ கடையில் இருக்கலாம் சரிதான், கடன்காரங்களுக்கு கடத்தை கொடுக்கணும்ல, அவங்கள சப்டீலர் ஆக்குவேன்னு சொல்லி ஏன் அப்படி இப்படின்னு பேசி பணத்தை வாங்கியிருக்கேன், அவங்கள சப்டீலராவது ஆக்கணும்ல அப்படிங்கும்போது, இல்லைப்பா அவங்க பணத்தை நான் கம்பெனி கட்டினா தான்ப்பா வந்து அவங்களுக்கு வந்து பொருள் கொடுப்பாங்க, ஏன்டா தான் பணம் இல்லையாப்பா, நான் தான் அந்த வீட்டுக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேனப்பா அப்படிங்கும்போது, டேய் இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது, அவங்க வந்து அதை வந்து கேட்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, நீ வந்து வருமானம் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கொடுத்து சரி பண்ணியிருக்கணும், உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கும்போது, இல்லைப்பா அது வந்து எவ்வளோடா பணம் இருக்குது அப்படிங்கும்போது, என் அக்கௌண்ட்டில் கம்மியாக தான்ப்பா இருக்குது, அம்மா அக்கௌண்ட்டில் ஒரு 8 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறேன். 8 லட்ச ரூபா இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா எல்லாம் வியாபாரத்துக்கு வந்தது தான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உன் பணத்தை எடுத்துகிட்டு வா பேங்கில் போய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி பேங்கில் எடுத்துகிட்டு வராரு. விஜயா உன் அக்கௌண்ட்டில் பணம் 8 லட்ச ரூபா இருக்காமல அப்படிங்க, யாருங்க அதை சொன்னா அப்படிங்கிறாங்க. மனோஜ் தான் சொன்னான், மனோஜ் கடை பணம் தானே அதை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. நீங்கள் இல்லைங்க நான் எல்லாம் கொடுக்க முடியாது வைக்க முடியாது, அது வந்து மனோஜுக்கு பின்னாடி தேவைப்பட தான் வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது கடங்காரங்க சொல்லுதாங்க. ஆமாம்மா எங்கள் பணத்தை உங்கள் பையன் தர மாட்டார், நீங்கள் இருக்க பணத்தை மனோஜுக்கு எதிர்காலத்துக்கு வைக்கணும்னு வைக்கலாம், எங்களை பார்க்க எப்படி தெரியுது அப்படிங்கும்போது, விஜயா அதை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. பேங்க்லேயே பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. அதில் கடங்காரர்கிட்ட கொடுக்காங்க. ஐயா இவ்வளோ தந்திருக்கோம், இது ஒரு பேப்பரில் கையில் எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தருவான் அப்படிங்கும்போது, ஐயா இவங்களெல்லாம் நம்பலை, உங்களை தான் ஏன் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு போகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எங்கள் அப்பா நம்பினா யாருக்கும் நட்டம் வராது, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. உடனே விஜயா கூப்பிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா மனோஜுக்கு கடை இருக்குதுன்னு தெரியுது, உன் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, ஏடா கடங்காரன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு நிம்மதியாருன்னு சொல்ல முடியாது அப்படிங்கும்போது, ஏங்க கடங்காரனுக்கு எதுக்குங்க எப்படி கொடுக்கணும், 50 100 கொடுக்க 50,000 கொடுக்க வேண்டியதானே, நம்ம அந்த பணத்தை வச்சு ஏதாவது பண்ணலாம்ல அப்படிங்கும்போது, விஜயா மனோஜ் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லி ஒரு சில நேரத்தில் நினைப்பேன், அவன் ஒன்றே மாதிரியே தான் இருக்கான், நீ எப்படி இருக்கே அப்படி தான் இருக்கான், அடுத்தவன் பணத்தை அடுத்தவன்ட்ட கொடுக்கக்கூடாது, தானே வச்சுக்கணும் அப்படிங்கும்போது அண்ணா முத்து சொல்கிறாரு, எப்பா வாங்கிட்ட 28 லட்ச ரூபாயை ஆட்டையை போட்டு போனேன், அந்த பணத்தை தந்துருக்கானப்பா தரமாட்டான், ஒரே ஒரு 50,000 கொடுத்து அதோடு முடிஞ்சு அப்படின்ற மாதிரி பண்ணுறான். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் வந்து பணமே கொடுக்கக்கூடாது, ஆட்டையை போட்டு நினைப்பான் அப்படின்னு, அப்படிலாம் கிடையாடா அப்படிங்கும்போது, அப்போ ஏன் நீ உன் அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சுட்டு வந்து கடங்காரம் கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கும்போது, டேய் நான் ஒரு பிஸ்னஸ்மேன்டா, பிஸ்னஸ்மேன் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தாண்டா ஏதாவது பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும் இப்படி பண்ண முடியுங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க, டேய் அவனுக்கு பிஸ்னஸ் பற்றி என்னடா தெரியும் அப்படிங்கும்போது முத்து சிரிக்கிறாரு. விஜயா அவனுக்கு என்ன தெரியுமா, அவன் திறமையை ஒரு ஆளுக்கு கார் ஓட்ட நல்லா சொல்லி கொடுத்துருக்கான், அவன் இந்த முத்துனுடைய புலமை எப்படி இருக்குன்னு சொல்லி அவன் ஊர் உலகத்துக்கு அவன் கற்றுக்கிட்ட ஆள் போய் சொல்லியிருக்காங்க. சொன்னதுனால ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து கற்றுக்கிட்டு தாங்க, உன் வீட்டு முன்னாடி கூட்டமாக இருக்குன்னு சொல்லி யாரை வச்சு மொத்த வச்சு தானே, இல்லை உன் வீட்டை பார்க்க வராங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் 4 நாளைக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனேப்பா இது வரைக்கும் புக்கிங் மட்டும் 200 பேர் புக் பண்ணியிருக்காங்கப்பா, அவ்வளோ பேருக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு தெரில, அது போக ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணுதாங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து இதுதான் ஒரு நல்ல ஒரு கதையாக செய்யணும் சொல்லிட்டு மீனாவும் கூப்பிட்டு சொல்லி உட்காந்து பேசுகிறாங்க. முத்துக்கு வந்து வீட்டுக்கு ஆள் வருது சரியாக வராது அப்படிங்கும்போது விஜயா ஹாலில் இருந்து, ஆமாங்க முத்தை தேடி வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது அப்படிங்கும்போது, விஜயா இது சரிதான் அப்படின்ட்டு ஒரு ஆஃபீஸ் ஒன்று போட்டுருவோம், ஆஃபீஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டோம்னா அந்த ஆஃபீஸ் வந்து எல்லோரும் பேசிடுவாங்க, இதுவாக ஆஃபீஸில் ஒரு பிள்ளையை வேலைக்கு போடணும் அப்படிங்கும்போது முத்து யோசிக்காரு. அவன் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக செல்வத்துக்கு பேசுகிறாரு. செல்வம் சொல்லுறாரு, என் சித்தியமாக ஒரு பொண்ணு இருக்குது, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு அங்கே ஆஃபீஸில் போடுதாங்க. அப்போ அந்த ஆஃபீஸை ஓப்பன் பண்ணதை விஜயா பேர்லேயே ஓப்பன் பண்ணுதாங்க. நல்லாவே
வியாபாரம் கொடி கட்டி பறக்காரு முத்து. அடிக்கும் ரூம் கட்டி முடிச்சிருந்தாங்க. அந்த பால் காய்ப்புக்கு எல்லாரையும் கூப்பிடுதாங்க முத்து, பாட்டி எல்லாரையுமே கூப்பிடுதாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, ஏங்க நம்ம சம்மந்தியை கூப்பிடணும்ல அப்படிங்கும்போது நம்மளை சொல்கிறாங்க, வேண்டாம், அவங்க யாருக்குமே நம்மளை ஒரு மாதிரி பேசுவாங்க, நடத்துவாங்க. அதுபோக முத்து வந்து ஒரு 6 லட்ச ரூபாய் தான் ரூம் கட்டினா, இதெல்லாம் பெரிய இதாம்பாங்க, அது எதுக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது ரோகிணி சொல்லுவாங்க, இல்லை அங்கிள், நம்ம வீட்டில் சம்மந்தி அவங்கள கூப்பிடணும்ல அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாங்க, எப்போ வேண்டாம், அந்த வாசுதேவனுக்கும் எனக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம், நான் ஏதாவது பண்ணால் அவர் ஏதாவது பண்ணுவார், பழக்குறள் எனக்கு தான்ப்பா தேவையில்லாமல் வருத்தம் வரும், வேண்டாம்மா அப்படிங்கும்போது அது சரிதான்டா அப்படிங்கிறாங்க. இங்கே பால் காய்ப்புக்கு பாட்டி எல்லாரையும் கூப்பிடுதாங்க. ஆனால் வாசுதேவன் குடும்பத்துலேருந்து யாரையும் கூப்பிடல. அப்போ விஷயம் எல்லாம் முடிஞ்சு போன பிறகு அவங்க சுதா ஃபோன் பண்ணுதாங்க விஜயாவுக்கு, என்ன சம்மந்தி, உங்கள் வீடெல்லாம் பால் காய்ச்சிருக்கீங்க, ஒரு வாரத்தை சம்மந்தின்னு சொல்லலை, உங்கள் வீட்டில் மற்றவங்க எல்லாருமே பெரிய ஆள் ஆகிட்டாங்களோ அப்படி இப்படிங்கும்போது, சம்மந்தி தப்பாக நினச்சிக்காதீங்க, பெரிய ஆள்லாம் அது நீங்கள் மட்டும்தான், அதை புரியாத ஆட்கள் தான் இங்கே இருக்காங்க, உங்களை கூப்பிட்டா வந்து வேறு பிரச்சனை வரும்னு சொல்லி தான் கூப்பிடலைங்காங்க, உங்களை உபசரிக்கிற அளவுக்கு இங்கே பெரிய ஆள் கிடையாது, அதுபோக அவங்க பால் காய்க்கிற ரூமுக்கு உங்களை கூப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு நினச்சி தான் நான் கூப்பிடல, இது நினச்சிக்கிடாதாங்க அப்படிங்கும்போது, இல்லை சம்மந்தி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் வீட்டு பால் காய்ப்புக்கு வந்துட்டு நிறைய பேர் என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காங்க, உங்கள் சம்மந்தார் வீட்டில் வந்து ஒரு பால் காய்க்காங்க, சம்மந்தார் உங்களையே கூப்பிடலையா வைக்கலையா அப்படிங்கிறாங்க, என் வீட்டுக்கார் ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் ரவிக்கு பெரிய பங்களா கட்டி கொடுங்க, அப்போ நீங்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க, இந்த முத்தையும் மீனாயும் கூப்பிடாதாங்க அப்படிங்கும்போது, சம்மந்தி எங்களுக்கே ஏகப்பட்ட பங்களா இருக்குது, அதுபோக எத்தனை பங்களானாலும் நாங்கள் ரவிக்கு கட்டி கொடுக்க தயாராக இருக்கோம், ஏன் ரவிக்கு எத்தனை ரெஸ்டாரண்ட்னாலும் வச்சு கொடுக்க தயாராக இருக்கும், ஆனால் அவங்க பையன் அதை வாங்க மாட்டாரே, நீதி நேர்மை லொட்டு லொசுக்குலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படி தான் சம்மந்தி இந்த முத்து பேச்சையும் மீனா பேச்சையும் கேட்டுட்டு வீணாக போயிட்டான் அந்த ரவி. என் உழைப்பில் தான் பண்ணுவேன் அப்படின்னுட்டு இருக்கான். 12,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கான். சுருதி வேறு இப்போ அந்த வேலை செய்த இடத்துக்கு போகண்டான்னு சொல்லுது, ஆனால் போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, சுருதி வந்து மாப்பிள்ளை வேலைக்கு போகிறத வேண்டான்னு சொல்கிறாளா, அப்படி சொல்ல மாட்டாளே அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த மீத்துவா அந்த ஓனரு, அந்த பொண்ணு வந்து ரவியை வேலை பார்க்குறத மதிக்கவே மாட்டாங்க தான், அதனால் மாப்பிள்ளைக்கு மரியாதை இல்லாத இடத்துல போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் மகா வந்து உங்கள் மருமகனை சொல்லுதாலாம் அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சம்மந்தி இந்த ஒரு பாயிண்ட் போதும், நான் மாப்பிள்ளைக்கு வேலை இல்லாமல் ஆக்கியிருந்தேன், மாப்பிள்ளைக்கு வேலை இல்லாமல் இருந்தாருன்னா கண்டிப்பாக தனியாக எங்கேயாவது வேலைக்கு தேடி போய் தான் ஆகணும், இல்லைனா தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சு தானே ஆகணும் அப்படிங்கும்போது, அதை செய்யுங்க நீங்கள் முதல்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீத்து அப்பாட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி ரவியையும் உங்கள் மவளையும் வந்து சேர்த்து வச்சு பேசுகிறாங்க, இது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் என் மாப்பிள்ளையே வந்து யார்கிட்டயே சொன்னாராம், ரொம்ப சங்கடமாக தெரியுது, எங்கள் பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணு, விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ஆனாலும் சரி ரைட்டு 2 பேரும் நல்லா இருக்காங்க அப்படி இப்படி நாங்கள் இருந்தாலும் கூட அந்த மீத்து கூட சேர்த்து பேசையில் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசாமல் எங்கள் மருமகனை வேலையை விட்டு நிப்பாட்டிடுங்க அப்படிங்கும்போது, அதை நீங்கள் உங்கள் மருமகன்ட்டே சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் சொன்னால் அவர் கேட்க மாட்டேங்காரு வைக்க மாட்டேங்காரு, நீங்களே வேலையை விட்டு நிப்பாட்டிடுங்க, உங்கள் பொண்ணு வேறு நல்ல வசதியான பொண்ணு, அதுபோக கல்யாணம் முடியாத பொண்ணு, நாளைக்கு வந்து ஏதாவது கெட்ட பேர் ஆகிட்டுனா எப்படி உங்களுக்கு வந்து சரியாக வரும் அப்படிங்கும்போது ரொம்ப யோசிக்கார். நீங்கள் சொல்லுறதும் சரி தான், வேலையை விட்டு நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி மீத்துகிட்ட பேசுகிறாங்க. மீத்து ரவியை வேலையை விட்டு நிப்பாட்டிடுங்க அப்படிங்கும்போது, ஏன் டேடி அப்படிங்கிறாங்க. இல்லை உன்னையும் வந்து ரவியும் சேர்த்து பேசுதாங்க, அது நல்லா இருக்காது, நான் கூட உனக்கு மாப்பிள்ளோட ஒரு இடம் சொல்லியிருக்கேன், அங்கேயும் இதை மாதிரி பேச்சு போச்சுன்னா நல்லா இருக்காதும்மா அப்படிங்கும்போது, ஆமாம் டேடி, நான் கூட ரவியை வேலையை விட்டு எப்போ நிப்பாட்டலாம் தான் பார்த்துட்ருக்கேன், அவங்க வீட்டம்மா ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, இந்த கடை வந்து முன்னேறது காரணம் என் வீட்டுக்காரர் தான் அந்த மாதிரி பேசுகிறாங்க, என்னுடைய ஐடியாவில் தான் இப்படி வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீனே சொல்லிடு இல்லை நான் சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை டேடி நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரவி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ரவியை கூப்பிட்றாங்க. சொல்லுங்க மீத்து அப்படிங்கிறாங்க. நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் அப்படிங்கும்போது, யார் சுருதி சொன்னாலா, அவள் சும்மா ஏதாவது உழம்பிட்டுப்பா, நீங்கள் நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, இது ஏன் ஹோட்டல், என்னோடய ரெஸ்டாரண்ட், என்ன நான் யாரை வேலைக்கு வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன நிறுத்தி சொல்கிறீங்க, இதை நம்பி நான் எவ்வளவோ இது வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் நாளிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம், உங்களுக்கு எவ்வளோ செட்டில் பண்ணணுமோ செட்டில் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் முடிவாக தான் சொல்கிறீங்களா முடிவாக தான் சொல்கிறேன் ரவி, நாளிலேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. நீ வீட்டில் நேரத்தோடு உட்காந்துட்டு இருக்கும்போது முத்து வராது, என்னடா நேரத்தில் வந்துட்டா அப்படிங்கும்போது, ஒன்றும்லடா அப்படிங்கிற, இல்லை முகமே வாடி இருக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி வந்து நீ வேலைக்கு போக வேண்டாண்ணா, ஆனால் இன்றைக்கி மீத்து என்னன்னே தெரில, நீ வேலைக்கு நாள்லேருந்து வரண்டான்னு நிப்பாட்டாங்க, ஏன் வர வேண்டிய சம்பளத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிற, அந்த ஹோட்டலில் ஒன்றை வச்சு தானடா அங்கே வியாபாரமே அப்படிங்கிறாங்க. அதான் பிரச்சனை இப்போ அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ஹோட்டல்
டெவலப் ஆனதுக்கு மீத்து தான் காரணம்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஸ்ருதி வந்து நான் தான் காரணம்னு சொல்லுது. அதில் வருத்தப்பட்டு ஏதோ அனுப்பிட்டான்னு தெரியல அப்படிங்கும்போது அதுக்கு என்ன அவங்க அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி பலகுரல் ஃபோன் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி முத்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீ தான் வந்து மீத்துட்ட ஃபோன் பண்ணி வேலையை விட்டு பாட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நான் ஏன் சொல்ல போகிறேன் முத்து, நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா ரவியை நீ வேலையை விட்டு நில்லு, அவன் ஒன்று மதிக்கிறதில்ல, அங்கே ஏன் போகிறேன், நானும் வரல வேலைக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ரவியை வேலையை விட்டு மீத்து நிப்பாட்டாங்களா அப்படிங்கும்போது சூப்பர் முத்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி கேக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ரவி கேக் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பு கலப்பாதா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் வேலையை விட்டு நில்லுன்னேன், நீ நிற்கலை, அவளையும் இந்த மீத்துவே நிப்பாட்டிட்டா, அவங்க ஹோட்டலில் அவங்களையும் நடத்தி பார்க்கட்டும் தெரியும். ரவி ஒரு வாரம் நீ சும்மா இரு, ஒரு வாரத்துலேயே ஹோட்டலில் ஆட்டம் கண்டுரும் பாட்டிலரு அப்படிங்கிறாங்க. இங்கே அதே மாதிரி ஒரு வாரம் ஹோட்டல் நடத்தாங்க. அங்கே மாஸ்டர் ஒழுங்காகவே சாப்பாடு சரி பண்ணலை, வாரவங்க எல்லாமே சரியில்லைங்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஹோட்டலில் சாப்பாடு சரி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. மீத்துக்கு என்ன செய்யனே தெரில, அவங்க அப்பா காசு வரைக்கும் போயிடுது. அப்போது மீத்துக்கிட்ட அப்பா கேட்குறாரு, ஹோட்டலில் சாப்பாடு சரியில்லைன்னு என் காது வாக்கவே சொல்லுதாங்க, என்ன தான் நடக்குது அப்படிங்கும்போது மாஸ்டர் மாற்றணும், சரியில்லைன்னு இன்னொரு மாஸ்டர் மாற்றணும், ஒன்றும் நடக்கலை, நான் என்னோடய ஐடியாவில் தான் ஹோட்டல் வந்து பெருசாக வந்துட்டுன்னு பார்த்தேன், ஆனால் ரவியோட சாப்பாட்டில் தான் வந்திருக்கு, அது எனக்கு புரியல டேடி, நீங்கள் சொன்னேன் நான் நிப்பாட்டிட்டேன், என்ன பண்ணனே தெரில அப்படிங்கிறாங்க. நானும் அவங்க மாமனார் வீட்டிலேருந்து வந்தோன்னே நானும் வீம்புக்கு பண்ணிட்டேன், சரி நீ ரவிகிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு கால் பண்ணுறாங்க. ரவி ஃபோனையும் எடுக்கலை. மறுநாள் காலையிலே மீத்து வந்து ரவி வீட்டில் இருக்காங்க. ரவி நான் பண்ணது தப்பு தான், நீங்கள் ஹோட்டலுக்கு வேலைக்கு வாங்க அப்படிங்கும்போது, இல்லை மீத்து நான் வேறு இடத்துல வேலை கேட்டிருக்கேன், அவங்க தரேன்ருக்காங்க அப்படிங்கும்போது, ரவி அவங்க உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தரேன்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. 20,000 தரேன்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் 40,000 தரேன், நீங்கள் வேலைக்கு வாங்க அப்படிங்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, நீ போவேண்டா ரவி, நான் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன் ரவி, அதில் உங்களுக்கு 60,000 சம்பளம் தரேன், நீங்கள் அங்கே போகவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ மீத்துட்டு வேலை பார்க்குறது என்கிட்ட வேலை பாரு, நான் தனியாக ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன் அப்படிங்கும்போது விஜயா வராங்க. ஏம்மா மீத்து உங்கள்கிட்டலாம் வேலைக்கு போகணுன்னு பார்க்கணும் என் பையனுக்கு அவசியம் கிடையாது, என் பையன் பொண்ணு கட்டிருக்க இடம் உங்களோட பெரிய வசதி, ஆனால் வீம்புக்கு அவன் என்ன செய்தான், சொந்த உழைப்பில் தான் நான் வந்து கடை வைப்பேன், ரெஸ்டாரண்ட் வைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இன்னும் அவங்ககிட்ட வேலைக்கெலாம் வர மாட்டான், என்ன நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. என்ன ரவி எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் வரமாட்டிங்களா, நீங்களானே என் ரெஸ்டாரண்ட் நடக்காது, என் ரெஸ்டாரண்ட் வந்து முன்னோக்கி போகுது, நீங்கள் தான் முன்னோக்கி கொண்டு வரணும், வாங்க ரவி ப்ளீஸ் ரவி அப்படிங்கிறாங்க. இல்லை மித்து, நீங்கள் அன்றைக்கி வந்து நீ எதுவுமே கேட்காம வெளில போனீங்க, அடுத்தாப்புல நான் வேலைக்கு என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு நினச்சேன், ஸ்ருதி சொல்லுறது கூட கேட்காம நான் உங்கள் கடைக்கு வந்தேன், அதுக்கு நீங்கள் வச்சு பண்ணிட்டீங்க, இல்லை நான் வரல, நான் வேறு இடத்துல வேலைக்கு போகிறது உறுதி தான், இப்போ போய்ட்டு வாங்க அப்படின்னா ரொம்ப வருத்தத்தில் போகிறாங்க. அங்கே போய் டேடிகிட்ட ஃபோன் பண்ணி எப்பா ரவி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா, ரவிக்கு மறுபடியும் அவர் அப்பா கால் பண்ணுவார், என் பொண்ணு பண்ணது தப்பு தான்ப்பா, நீ வேலைக்கு வாப்பா அப்படிங்கும்போது, இல்லைங்க சார் நான் வரல அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே ஸ்ருதி வந்து கை கொடுக்குறாங்க ரவிக்கு. ரவி சூப்பர்ரா, நம்ம தனியாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது, நம்மகிட்ட எங்கே பணம் இருக்குது அப்படிங்கும்போது, டேய் நீ எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அப்பாட்டையும் பணம் வாங்க வேண்டாம், என்கிட்ட ஒரு 20 லட்ச ரூபா இருக்குதுன்னு சொன்னோம்ல, இந்த 20 லட்ச ரூபா வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து டெவலப் பண்ணி கொண்டு போவோம் அப்படிங்கும்போது ரொம்ப யோசிச்சுட்ருக்காரு ரவி. அப்போ முத்து வராரு. டே பலகுரல் தானே சொல்லுது, பலகுரல் யாரும் முஞ்சாதி தானே, ஆரம்பி அப்படிங்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. நீங்கள் பேசிக்கிட்டெல்லாம் கேட்டோம்பா ரவி, நம்ம வேறு யார்ட்டையும் வாங்கி ஆரம்பிக்க தப்பு தான், ஆனால் பொண்டாட்டி சொல்லும் போது நீ இணைஞ்சு பண்ண தப்பு கிடையாது, நீங்கள் இந்த மீத்து ஹோட்டலில் போய் வேலை பார்த்து 2 பேரும் இணைஞ்சு பண்ணதை உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுங்கள், முன்னேறி வாங்க அப்படிங்கும்போது ரவி இப்போ லைஸாக சிரிக்கிறாரு. உடனே ஸ்ருதி உன் சிரிப்பை சம்மதமாக எடுத்துக்கலாமாடா அப்படிங்கிறாங்க. சம்மதம் தான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை பரசுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பரசு பெரிய ரெஸ்டாரண்ட் ஏதாவது பாரு அப்படிங்கும்போது, நல்ல யோசனை, என் மச்சின ஒரு ஆள் ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருந்தார், அவர் மக்கமார் எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க, அதனால் கடையை நடத்த முடியலன்னாரு, அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி அதை அப்படியே ரவிக்கு மாற்றலாமான்னு கேட்கும்போது சரி இப்போ மாற்றலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஓனரை மாற்றிக்கலான்னு சொல்கிறாங்க, அதுக்கு இவ்வளோ கேட்காங்க அப்படிங்கும்போது இவங்ககிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா கம்மியாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுன்னே தெரியல. அப்போ மீனா வராங்க, வந்துட்டு ஸ்ருதியில் கொஞ்சம் நகை இருக்குது, இதை விற்றுக்கிடுங்க, அது போக ஒரு 4 லட்ச ரூபாயோ 5 லட்ச ரூபாயோ தேவைப்படும், என்ன அதுக்கு என் மெட்டீரியலை நான் வந்து யார்ட்டையாவது வச்சு நான் தரேன் அப்படிங்கும்போது, என்ன மீனா பண்ண போகிறீங்க அப்படிங்களா, டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நான் ரெடிமேடாக பொருட்களை வச்சுருப்போம்ல, அதே மாதிரி வேலைக்கு உள்ளவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க ஒரு அமௌண்ட்டு தருவாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் நடத்துங்க அப்படிங்கும்போது, மீனா உங்கள் தொழிலை கெடுத்து எங்களுக்கு தரணுமா அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் எப்படியாவது ரொட்டேஷன் பண்ணிக்குவோம், என் வீட்டுக்காரர் இப்போ நல்லாவே வந்து டிரைவிங் இந்த கார் ஓட்ட சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் நிறைய வராங்க, அதனால் வந்து நாங்கள் சமாளிச்சுப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து எனக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிறாங்க. ரவி தயவுசெய்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொடுக்காங்க. முத்து மீனாவும் சொன்னபடியே அந்த பொருட்கள்லாம் ஒரு ஆள்கிட்ட வச்சு அந்த பணத்தை மட்டும் கொடுக்காங்க.
அப்போ அந்த சொன்ன இடத்துல போய் அந்த பணத்தை கொடுத்து அந்த ரெஸ்டாரண்ட் இது பண்ணுவாங்க. இப்போ விஜயா நினைக்காங்க நம்ம பேரில் தான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும்போது மீனா பேரில் அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்காங்க. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். முத்துட்ட சொல்கிறாரு, பார்த்தியாடா ரவி அப்படின்னு சொல்லிட்டு, ரவி அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறார், எப்பா நாங்கள் முன்னேறணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப அக்கறையாக நினைக்கிறது முத்தும் மீனாண்ணி தான். மீனாண்ணி பேரில் கடை வச்சா ரொம்ப ராசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, டேய் மனோஜ் வந்து அவ்வளோ பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சான், அவன் வந்து என் பேரில் தானே வச்சான் அப்படிங்கும்போது, உங்கள் பேரில் வச்சுருக்காங்க, நான் இந்த நம்ம அண்ணிய பேரில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, மீனா பேரில் வச்சு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பா, நீங்கள் உங்கள் பாட்டில் கடையை ஓப்பன் பண்ணுங்க. கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. முதல் நாளே நல்ல வியாபாரம் ஆகுது. கிச்சனுக்கு போய் இவங்க வந்து வாழைப்பூ வடை அப்படி இப்படின்னு சொல்லி மீனாவும் அவங்களால முடிஞ்சது செய்கிறாங்க. அப்போது ரவிகிட்ட சொல்கிறாங்க, ரவி நான் சும்மா இருக்கும்போது ஹோட்டலில் வந்து நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, அண்ணி நீங்களும் இதில் ஒரு பார்ட்னராக இருங்க அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, தெரியும்டா எனக்கு அந்த மீனா வந்து அவன் நகையை கொடுக்கும்போதே இதில் எப்படி உங்களை சும்மா விட்றக்கூடாது, இதில் வர நிறைய பணத்தில் பாதி பணத்தில் நம்ம ஆட்டையை போட நினைக்காங்க, அதுக்கு நீங்கள் உள்ளே சேர்க்காதாங்க அப்படிங்கும்போது சுற்றி சொல்கிறாங்க விஜயாட்ட. ஆண்டி அப்படி ஒரு ஆள் மீனா கிடையாது, மீனா ரொம்ப நல்லவங்க, மீனா நாங்கள் நல்லா இருக்குன்னு மட்டும்தான் நினைப்பாங்க, இப்படி வந்து அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைலாம் பட மாட்டாங்க ஆண்டி, மனோஜ் மாதிரி இல்லை அப்படிங்கும்போது, அவன் மனோஜ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, யார் பணத்துக்கு அவர் ஆசைப்படல, மீனா நகையை எடுத்து மாற்றி வைக்கல, இல்லை வீட்டில் பணத்தை ஆட்டையை போடலை, எல்லாம் தெரியும் ஆண்டி, நான் சின்ன பொண்ணா இல்லை மறந்துட்டேண்ணா, எல்லாமே தெரியுதானே செய்யும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுறாங்க, கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் நல்ல வியாபாரம் ஆகுது. முத்து சொல்லுறாரு, கொஞ்சம் விளம்பரமும் பண்ணலான்டா, ஒரு ப்ரெஸ்ஸில் போய் நம்ம வந்து அதை ஒரு பேப்பர் ரெடி பண்ணி நான் போகிற நம்பராக கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி முத்து கார் ஓடுற இடத்த பூரா கொடுக்காரு. மீனாவும் போய் வர பார்க்குறதுக்கெலாம் அந்த ஹோட்டலுக்கு கொடுக்காங்க. நிறைய கஸ்டமர் போகிறாங்க. சாப்பிட வரவங்க சொல்லுவாங்க, இந்த முத்துக்கு டிரைவர் கொடுத்தாரு, இந்த மீனாக்கா கொடுத்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி நல்லாவே சாப்பிடுதாங்க. நல்லாவே வியாபாரம் ஆகுது. அப்போ வளர்ந்துட்டு வரதை வந்து வாசகர்களுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே சுதாட்ட பேசுகிறாங்க, சுதா நான் என்னமோ நினச்சேன் அந்த அண்ணாமலை பையனை, அவனே முன்னேறி வந்துட்டான் அப்படிங்கும்போது, என்னங்க முன்னேறி வந்துட்டான், நம்மளுக்கு தாங்க அசிங்கன்னு சொல்ல போனான் அப்படி என்ன அப்படிங்கிறாங்க. அந்த முத்து மீனா ஹெல்ப் பண்ணி அந்த அண்ணாமலை குடும்பம் வச்சு கொடுத்த ஹோட்டலில் முன்னேறி வராரு மாப்பிள்ளை அப்படின்னா நம்மளுக்கு அசிங்கம் தானே. நம்ம வச்சு கொடுத்து வந்தால் நம்ம மாப்பிள்ளை நாங்கள் பெரிய ஆளாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்னங்க பேச முடியும், நம்ம முன்னாடி அவங்ககிட்ட நிமிர்ந்து நிற்க முடியும் அப்படிங்கும்போது, இந்த யார் தான் இப்போ எப்படியாக கெடுக்கணுமேனா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இந்த ஹோட்டலுக்கு எதிராக ஒரு ஹோட்டலை நம்ம வந்து இது பண்ணணுங்க, ஆனால் நம்ம ஓனர் மாதிரியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரவி ஹோட்டலுக்கு ஏற்றாப்புலேயே ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணதாங்க. ஓப்பன் பண்ணி ரவி ஹோட்டலில் இப்போ ஒரு 50 ரூபா சாப்பாடுனா அங்கே வந்து 25 ரூபா சாப்பாடு மாதிரி வைக்காங்க. கூட்டம் பூரா அங்கே போகுது. அது 4-5 நாளில் வியாபாரமே இல்லை யாருக்கு, ரவிக்கு. ஆனால் அந்த ஹோட்டலில் ருசியே இல்லை. 4-5 நாள் சாப்பிட்டு கூட்டம் மறுபடியே இங்கேயே வந்துடுது. கடைசியில் அந்த ஹோட்டலில் வந்து யார் வாங்கினதுன்னா வாசுதேவன் தான் வாங்கியிருக்காரு. ரவி ஹோட்டலில் வந்து ஓடக்கூடாதுன்னு சொல்லி தான் இது செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு சொல்கிறாங்க. ஸ்ருதிக்கு சரியான கோவம். நேராக வாசுதேவன் வீட்டுக்கு போகிறாங்க. உங்களுக்கு தான் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாசுதேவனை பார்த்து. என்ன அவளே எப்படி பேசுகிற அப்படிங்கும்போது, என்னாச்சா நீங்கள் பண்ணுறது சரியா, எங்கள் ரெஸ்டாரண்ட் முன்னாடி நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிங்க, சரி தொழில் பண்ணிட்டு போங்க, எங்கள் தொழிலை கெடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாதி விலையாக வச்சிங்க, அப்படியும் கூட சரி ரைட்டு, உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமா, எங்களால் எவ்வளோ கம்மி பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் அந்த ஹோட்டல் வாங்கி எங்கள் ஹோட்டலில் கவுக்குன்னு நினச்சிருக்கீங்க. இப்போவே பாருங்கள் யார் ஹோட்டலில் கூட்டமாக இருக்குன்னு சொல்லி, எங்கள் ஹோட்டலில் பைசா கூடுதல் தான், ஆனால் கூட்டம் எங்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே வாசுதேவன் சொல்கிறாங்க, மருமகன் வந்து எங்கள் வீட்டில் பணத்தை வாங்கி தொழில் பண்ணால் எனக்கு பெருமை, இந்த அண்ணாமலை வீட்டில் பணத்தை வாங்கிங்கன்னா என்ன பெருமை அப்படிங்கும்போது, அச்சா இதான் ஒன்றும் பிரச்சனை, உங்களுக்கு வந்து என் மாமனார் வீட்டில் பணமோ ஹெல்ப்போ இல்லாமல் நாங்கள் வந்து முன்னேறணும், அது போக வந்து நீங்கள் பண்ணால் நீங்கள் பெருசாக பேசுவீங்க, அச்சா இன்னுமே வந்து உங்கள் வீட்டுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த பேப்பரில் எழுதி கொடுங்க அச்சா அப்படிங்கிறாங்க. உடனே கடுப்பில் வாசகன் எழுதி கொடுத்துட்றாரு. ஏன்னா வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. போனோடனே ஆண்டி இங்கே பாருங்கள், இனிமேல் எங்கள் அம்மாவுக்கு எதுக்கும் பேசாதுங்க, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சம்மந்தம் சொல்லி வீட்டில் எழுதிட்டாங்க அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிறேன், அப்படி தந்தாங்கன்னா அவங்க சொத்தில் உனக்கு கிடைக்காதா அப்படிங்கிறாங்க. அவங்க சொத்து எனக்கு வேணான்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துட்டேன், அவங்க சொத்தை யாரும் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு விஜயாவுக்கு பயங்கரமாக அலறுதாங்க. அதான் சொத்துக்கு ஏகப்பட்ட சொத்து வரும், நம்ம பையன் ரவி பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான், நானும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடும்னு பார்த்தா இந்த அவசர கொடுக்கு என்னென்னா இது வந்து சொத்து வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்கு, இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாசல் வீட்டுக்கு போகிறாங்க. சம்மந்தி நீங்கள் உங்கள் சொத்தை எதுவும் யாருக்கும் எழுதி வச்சிடாதாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எங்கள் பொண்ணு ஒரு மாதிரி பேசிட்டு நம்ம சொத்தை அவளை கொடுக்க போகிறதில்ல, யாருக்காக தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது, தயவுசெய்து கொடுத்துடாதாங்க, ரவி வந்து பின்னாடி கஷ்டப்படுவான், இப்போ ஆர்வ கோளாறில் இருக்காங்க, நாளைக்கு இந்த தொழிலில் நட்டப்பட்டு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தி எங்கள் சொத்தை நாங்கள் ரவிக்கு கொடுக்குறோன்னா நாங்கள் சொல்லுறதை நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம்,
ஒட்டுமொத்தமாகவே இப்போயுமே எடுத்து வச்சிடுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன செய்யணும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து ரவி ரெஸ்டாரண்ட் சமையல் பண்ணுற இடத்துக்கு போக முடியுமா அப்படிங்கிறாங்க. அழகாக போவேன் அப்படிங்கிறாங்க. அது ரவியும் ஸ்ருதிக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. வராது அப்படிங்கிறாங்க. அங்கே போய் நாங்கள் சொல்கிறத பண்ணுங்கள், அந்த ரெஸ்டாரண்ட் நடக்காது, மாப்பிள்ளையும் எங்களை தேடி வருவார் அப்படிங்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.